Hi friends, welcome to Taste and Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி மோர் குழம்பு. அதோட இன்க்ரீடியன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். மோர் குழம்போட மெயின் இன்க்ரீடியண்ட் கேர்டில் உங்களுக்கு நிறைய லைவ் குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை ஈஸி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு பவுலில் 1 கப் கர்ட் ஆட் பண்ணி அதை நல்லா கட்டி இல்லாமல் அடித்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கடுகு சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பு, கொஞ்சம் துருவின தேங்காய், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பையும் சேர்த்துக்கோங்க. குழம்பை ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஜஸ்ட் நுர வர அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். மோர் குழம்பை மூடி வச்சுருந்தோன்னா நீர்த்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் திறந்து வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஈஸியான மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.